ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கடந்த கால அவமானங்கள் ஒரு புறம் இருந்தாலும் நித்திலாவின் இல்லம் எப்போதும் தனித்து நிற்பதற்கு அங்கே இருக்கும் அந்த பெரியவர்கள் தான் காரணம். சமையல் அறையில் காமாட்சி காஃபி போட்டு கொண்டிருக்க, ஹாலில் அமர்ந்து பெரிய எழுத்து பஞ்சாங்கத்தை படித்து கொண்டிருந்தார் நித்திலாவின் பாட்டி வேதாம்பாள். பக்கத்திலேயே அமர்ந்து முருங்கைக்காயை உரித்து கொண்டே நேற்று நடந்த மாப்பிள்ளை வீட்டு சண்டையை பற்றி புலம்பிக் கொண்டிருந்தாள் நித்திலாவின் அத்தை மங்களம். நான் அப்பவே சொன்ன காமாட்சி, அந்த புரோக்கர் கொண்டு வந்த வரன் நமக்கு செட் ஆகாதுன்னு. பையன் பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டான். ஆனால் அவங்க பேசின பேச்சை பற்றியா? நம்ம நித்திலா காலேஜுக்கு வேலைக்கு போகக்கூடாதான். என் மருமக தங்க கம்பி மாதிரி படிச்சுட்டு கௌரவமாக வேலை பார்க்குறா. அவளை போய் சமயக்கட்டுக்குள்ளே முடக்க பார்க்குறானுங்க பரதேசிங்க. பாட்டி வேதாம்பாள் பஞ்சாங்கத்தை மூடி கீழே வைத்துவிட்டு மங்களத்தை அதட்டினார். ஏ மங்களம், காலங்காத்தால ஆரம்பிச்சிட்டியா அக்னி நட்சத்திர பேச்ச? நீ சும்மா சும்மா அதை ஞாபகப்படுத்திட்டு இருந்தா காமாட்சி மனசு இன்னும் கஷ்டப்படும்டி. நித்திலாவுக்குன்னு விதியில் ஒருத்தன் இருப்பான். அவன் வரும்போது இந்த உலகமே எதிர்த்து நின்னா கூட கல்யாணம் நடக்கும், பார்த்துக்கிட்டே இரு என்று கூற, அப்போது அங்கே தயாராகி வரும் நித்திலாவை பார்த்ததும் பாட்டி வேதாம்பாள் முகமலர நித்திலா ஓடி வந்து பாட்டியின் மடியில் தலை சாய்த்து கொள்கிறாள். பாட்டி, நீங்கள் மட்டும்தான் என்னை எப்போவுமே புரிஞ்சுக்கிறீங்க. இந்த அத்தையும் அம்மாவும் தான் சும்மா டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. நித்திலாவின் முகத்தை தாங்கி நெற்றியில் முத்தமிட்ட வேதாம்பாள், என் செல்ல குட்டி, நீ எதுக்கும் கவலைப்படாதடா. இந்த வேதாம்பா இன்னும் உயிரோட தான் இருக்கா. உன் கையை பிடிச்சி உன் கௌரவத்தை காப்பாற்றுற ஒருத்தன் உனக்கு புருஷனாக வருவான். அது வரைக்கும் இந்த ஊர் வைய நம்ம மூட தேவையில்ல என்று பாட்டி வேதாம்பாள் கூறினார். நகரின் பிரம்மாண்டமான சொகுசு பங்களா. அங்கே பூஜை அறையில் விளக்கேற்றி விட்டு கையில் பஜனை புத்தகத்துடன் ஹாலுக்குள் வராங்க மித்ராவின் பாட்டி மரகதம் அம்மாள். இந்த வீட்டில் மித்ரன் யாருடைய பேச்சுக்கும் அடங்க மாட்டான். ஆனால் அவனது பாட்டி மரகதம் அம்மாள் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த ராக் ஸ்டாரே அமைதியாகி விடுவான். பேரனின் மேல் அத்தனை பாசம் இருந்தாலும் அவனது ஆடம்பர களியாட்டங்கள் பாட்டிக்கு சற்றே கவலையை தந்து கொண்டுதான் இருந்தது. மித்ரன் மாடியிலிருந்து ஸ்டைலாக இறங்கி வர பாட்டியை கண்டதும் அவனது முகத்தில் இருந்த ஆட்டிடியூட் மறைந்து ஒரு கலகலப்பான புன்னகை தொற்றிக்கொள்கிறது. பாட்டியை பின்னாலிருந்து கட்டி அணைத்தவன், என்ன மரகதம்மா, இன்னைக்கு பூஜை அறையில் ரொம்ப நேரமாக என்னை பற்றி தான் ப்ரேயர் போயிட்டு இருந்ததா? உன் பேரன் ஆல்ரெடி உலகத்துக்கே ராக் ஸ்டார்டா என்று கூறியவன் பாட்டி மரகதம்மாளோ அவன் கையை தட்டிவிட்டு செல்ல கோபத்துடன், உலகத்துக்கே நீ ராக் ஸ்டாராக இருக்கலாம் மித்ரன், ஆனால் எனக்கு நீ இன்னும் என் மடியில் படுத்து தூங்கின சின்ன பையன்தாண்டா. நேற்று நைட் கூட நீ லேட்டாக வந்திருக்க. இந்த சோசியல் மீடியாவில் உன் கூட அந்த மாடல் பொண்ணு, அதான் அனன்யா, சுற்றுறதை பார்த்தேன். எனக்கு என்னவோ அவளை பிடிக்கவே இல்லை. காசு, பணம், மேக்கப், இதை தாண்டி அவகிட்ட எந்த ஓட்டத்திலும் இல்லைடா என்று கூற, மித்ரனோ சிரித்து கொண்டே, பாட்டி, அவள் ஜஸ்ட் என் பிஸ்னஸ் பார்ட்னர். நீ ஏன் அவளை பற்றி யோசித்து மண்டையை உடச்சிக்கிற? எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் ஐடியாவே இல்லை, போதுமா? பாட்டி மரகதம்மாளோ பெருமூச்சு விட்டு தீர்க்கமான குரலில், நீ வேணா பாரு மித்ரன், உன் திமிரையும் உன் பணக்கார ஆட்டிடியூடையும் உடச்சி உன்னை ஒரு சாதாரண மனுஷனாக மாற்றுறதுக்கு ஒரு பொண்ணு வருவா. அவள் வந்தால் மட்டும்தான் இந்த மரகதத்தோட மனசு குளிருண்டா என்று மரகதம்மாள் கூறினாள். நாட்கள் நகர கல்லூரியின் கல்ச்சுரல்ஸ் விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைய முதல்வர் அறைக்குள் மீண்டும் அழைக்கப்படுகிறாள் நித்திலா. ராக்ஸ்டார் மித்ரன் வர சம்மதித்தானா என்று முதல்வர் கேட்க, இன்னும் உறுதியான பதில் வரவில்லை என்று நித்திலா கூற, முதல்வர் அவளுக்கு மேலும் அழுத்தம் கொடுக்கிறார். மிஸ் நித்திலா, இன்னைக்கு ஈவினிங்குள்ளே மித்ரன் ஓகே சொல்லணும், இல்லைனா நம்ம பட்ஜெட்டை மாற்றணும். நீங்கள் டைரெக்டாக அவரோட மேனேஜருக்கு கால் பண்ணி பேசுங்க என்று கூற, தன் அறைக்கு வந்து சற்று கோபத்துடனும் தயக்கத்துடனும் சித்தார்த்தின் நம்பருக்கு மீண்டும் டயல் செய்கிறாள் நித்திலா. அதே நேரத்தில் மித்ரனின் பங்களாவில் சித்தார்த் தன் ஃபோனை சோஃபாவில் வைத்துவிட்டு காஃபி குடிக்க செல்ல, அந்த நேரத்தில் ஃபோன் ரிங் ஆகிறது. ஃபோனின் அருகில் அமர்ந்திருந்த மித்ரன் டிஸ்பிளேவில் தமிழ் ப்ரொஃபஸர் காலேஜ் என்ற பெயரை பார்த்து ஒரு அலட்சியமான சிரிப்புடன் ஃபோனை தானே அட்டன் செய்கிறான். ஃபோனை எடுத்து பயங்கர ஈகோ கலந்த ஆட்டிடியூட் குரலில், ஹலோ, ராக்ஸ்டார் மித்ரன் பேசுகிறேன், என்ன விஷயம் என்று கேட்க,
ஃபோனில் மேனேஜருக்கு பதிலாக மித்ரனின் திமிர் பிடித்த குரலை கேட்டதும் நித்திலாவின் புருவங்கள் சுருங்க அவளது குரலில் பேராசிரியருக்கு உரிய அந்த கம்பீரம் கூடியது. மிகவும் நிதானமாக தீர்க்கமான தமிழில், வணக்கம் மிஸ்டர் மித்ரன். நான் காலேஜிலிருந்து தமிழ் லெக்சரர் நித்திலா பேசுகிறேன். உங்கள் மேனேஜர்கிட்ட எங்கள் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் பற்றி பேசியிருந்தேன். நீங்கள் வரீங்களா இல்லையான்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் என்று கூற, மித்ரனோ ஒரு நக்கலான சிரிப்புடன், ஓஹோ, அந்த தமிழ் ப்ரொஃபஸரா நீங்கள்? மேடம், என் மேனேஜர் உங்ககிட்ட சொல்லலையா? மித்ரன் ஒரு இடத்துக்கு வரணும்னா அங்கே லட்சங்களில் பட்ஜெட் இருக்கணும். உங்கள் கவர்மெண்ட் காலேஜ் பட்ஜெட்டுக்கு என்னால் வர முடியாது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேறு யாரையாச்சும் பார்த்துக்கோங்க. பணத்தை வைத்து பேசின அவனோட அந்த வார்த்தை நித்திலாவின் சுயமரியாதையை அப்படியே சுண்டி இழுக்க அவளது ரத்தம் கொதித்தது. மிஸ்டர் மித்ரன், பணமும் புகழும் உங்களுக்கு பெருசாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ஹாப்பினஸும் கலை திறமையும் தான் பெருசு. கல்வி நிலையத்தை வெறும் பிஸ்னஸ் பார்க்குற உங்ககிட்ட எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ஒப்படைக்க விரும்பலை. நீங்கள் வரலன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களை போன்ற அகந்த பிடிச்ச ஒருத்தர் எங்கள் காலேஜ் மேடையில் ஏறுற தகுதி இல்லாதவர். ஃபோனில் நித்திலா சொன்ன அந்த வார்த்தை மித்ரனின் காதுகளில் இடி போல விழ, எப்போதும் தன்னை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும் உலகிற்கு மத்தியில் மேடையில் ஏற தகுதி இல்லாதவன் என்று ஒருத்தி சொன்னதை அவனால் ஜீரணிக்க முடியாமல் போனது. பற்களை கடித்து கொண்டு ஆத்திரத்துடன், மித்ரன், வாட், என்ன சொன்னீங்க? எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் யார் என்ன? மித்ரன் பேசி முடிப்பதற்குள் நித்திலா ஃபோனை கட் செய்து விடுகிறாள். மித்ரனின் வாழ்க்கையிலேயே அவனது முகத்திற்கு நேராக அவனது தகுதியை கேள்வி கேட்ட முதல் பெண் நித்திலா. ஃபோன் கட் ஆனாலும் அவளது அந்த வார்த்தைகள் மித்ரனின் அகந்தைக்குள் தீயாய் எரிய தொடங்க, விளையாட்டாக தொடங்கிய இந்த வார்த்தை போர் இப்போது இரு துருவங்களுக்கு இடையேயான கௌரவ பிரச்சனையாக மாறிவிட்டது. அவமதித்த நித்திலாவை பழிவாங்க மித்ரன் என்ன செய்ய போகிறான்? விதியின் இந்த அடுத்த ஆட்டம் எங்கே கொண்டு போய் நிறுத்தப் போகிறது? உங்களுக்கு மேடையில் ஏறவே தகுதி இல்லை என்ற நித்திலாவின் அந்த சவுக்கடி வார்த்தைகள் மித்ரனின் காதுகளுக்குள் ஓயாமல் ஒலித்து கொண்டே இருக்க, தன் கையில் இருந்த விலையுயர்ந்த மியூசிக் நோட்ஸ் பேப்பர்களை அப்படியே ஆத்திரத்துடன் காற்றில் தூக்கி எறிந்தான் மித்ரன். அவனது கண்களில் இரத்த வண்ணமாய் கோபம் கொப்பளிக்க, தன் வாழ்நாளில் ஒரு சாதாரண பெண், அதுவும் ஒரு தமிழ் பேராசிரியை தன் முகத்திற்கு நேராக இப்படி பேசிவிட்டு ஃபோனை கட் செய்ததை அவனால் ஈகோவால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அறைக்குள் இருக்கும் பொருட்களை உதைத்து தள்ளி கொண்டிருக்கிறான். அப்போது அங்கே கையில் மாடர்னான ஹேண்ட்பேக், ஹை ஹீல்ஸ் சத்தத்துடன் பயங்கர ஸ்டைலாக உள்ளே நுழைகிறாள் மித்ரனின் செல்ல தங்கை ஆதிரா. அண்ணனின் கோபத்தை பார்த்ததும் அவளுக்கு விஷயம் என்னவென்று புரியாமல் பதறுகிறாள். பதற்றத்துடன் ஓடி வந்து மித்ரனின் கைகளை பிடித்து, ஹே 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 அண்ணா, வாட் ஹேப்பன்? ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க? யார் அண்ணா உன்னை இந்த அளவுக்கு டென்ஷன் பண்ணது? சித், இங்கே என்ன நடக்குது? அண்ணன் ஏன் இப்படி இருக்கான்? காஃபி கப்புடன் உள்ளே வரும் சித்தார்த் அங்கே நடக்கும் கலவரத்தை பார்த்துவிட்டு அமைதியாக நிற்க, மித்ரன் பற்களை கடித்து கொண்டு பேசுகிறான். ஆத்திரத்தில் கத்தியவன், சித், யாருடா அந்த நித்திலா? அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ராக் ஸ்டார் மித்ரனை பார்த்து மேடை ஏற தகுதி இல்லாதவன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுவா? இந்த உலகமே என் ஒரு பாட்டுக்காகவும் என் ஒரு பார்வைக்காகவும் தவம் கிடக்குதுடா. ஆனால் அவ என்னை ஒரு ஆளே இல்லைன்னு சொல்கிறாளா? அவளை நான் சும்மா விட மாட்டேன்டா என்று கூற, அண்ணனின் பேச்சை கேட்டு முகம் சிலித்து கோபத்துடன் ஆதிரா, வாட், ஒரு சாதாரண காலேஜ் ப்ரொஃபஸர் ஏன் அண்ணனை பார்த்து அப்படி சொன்னாளா? அண்ணா, அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? நம்ம ஃபேமிலி ஸ்டேட்டஸ் என்ன? அவளோட தகுதி என்ன? அண்ணா, நீ கவலைப்படாத. அவளை எப்படி மிரட்டணும், அவளோட காலேஜில் அவள் கரியரை எப்படி காலி பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஒன்று அசிங்கப்படுத்தின அவளை நான் சும்மா விட மாட்டேன் என்ற ஆத்திரத்தில் கத்த, ஆதிராவை தடுத்த சித்தார்த்தோ, ஆதிரா, சும்மா தேவையில்லாமல் பிரச்சனை பெருசாக்காத. அவங்க தப்பாக எதுவும் பேசலை. மித்ரன் பட்ஜெட்டை வச்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசினான். அதுக்கு அவங்க கௌரவமாக பதில் சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. இதில் பழி வாங்குறதுக்கு என்ன இருக்குது
என்று கேட்க சித்தார்த்தின் காலரை பிடித்து கண்களில் நெருப்பு பறக்க மித்ரன் சித்தார்த்திடம், சித், நீ ஏன் ஃப்ரெண்டா இல்லை அவளுக்கு சப்போர்ட்டா? அவ பேசின வார்த்தை என் கௌரவத்தில் கை வச்சிருக்கடா. அந்த நித்திலாவுக்கு இந்த மித்ரன்னா யாருன்னு நான் காட்ட போகிறேன். அவ என் காலில் வந்து மன்னிப்பு கேட்குற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. அங்கே பங்களாவில் மித்ரனும் ஆதிராவும் கோபத்தில் எரிந்து கொண்டிருக்க, இங்கே நித்திலாவின் கல்லூரியிலோ மாலை நேர அமைதி சூழ்ந்திருந்தது. ஃபோனை கட் செய்த பிறகு நித்திலாவின் மனதும் ஒருவித படபடப்பில் இருக்க, ஒரு செலிப்ரிட்டி கிட்ட இவ்வளோ ஆக்ரோஷமாக பேசியிருக்க கூடாது தான். ஆனால் அவன் பண திமிரில் பேசியதை எப்படி நான் சகிச்சிக்க முடியும் என்று தனக்குள்ளே நியாயம் பேசிக்கொண்டாள். அப்போது கல்லூரியின் கேட் அருகில் தங்கை தாரகைக்காக காத்து கொண்டு நிற்கிறாள் நித்திலா. அதே நேரத்தில் கல்லூரியின் முதல்வர் கொடுத்த ஃபைல்களை ஒப்படைப்பதற்காக மித்ரனின் பங்களாவிலிருந்து காரில் வந்து இறங்குகிறான் சித்தார்த். கார் கதவை திறந்து இறங்கும் சித்தார்த் தூரத்தில் சிம்பிளான காட்டன் புடவையில் தேவதை போல அமைதியாக நின்றிருக்கும் நித்திலாவை பார்க்க அவனது கண்கள் அப்படியே நிலைத்து விடுகிறது. ஃபோனில் கேட்ட அந்த கம்பீரமான குரலுக்கு சொந்தக்காரி இவ்வளவு அழகான அமைதியான ஒரு பெண்ணா என்று சித்தார்த்தின் இதயம் ஒரு கணம் துடிப்பை நிறுத்த, அவனையும் அறியாமல் அவளது நேர்மையின் மீதும் அழகின் மீதும் ஒரு தனி மரியாதை அவனுக்குள் பிறக்கிறது. மெதுவாக அவள் அருகில் செல்கிறான். மேடம், நீங்கள் தான் தமிழ் ப்ரொஃபஸர் நித்திலாவா என்று கேட்க, நித்திலா திரும்பி பார்த்து நிதானமாக, ஆமாங்க, நீங்கள் என்று கேட்க, நான் மித்ரனோட மேனேஜர் சித்தார்த், ஃபோனில் பேசினோமே என்று கூற, ஓ ஓ நீங்களா? சாரி மிஸ்டர் சித்தார்த், உங்ககிட்ட நான் கோபமாக பேசணுன்னு நினைக்கல. ஆனால் உங்கள் ராக் ஸ்டார் பேசின விதம் என்று இழுக்க கையெடுத்து கும்பிட்டு அவசரமாய், மேடம் ப்ளீஸ் சாரி எல்லாம் சொல்லாதீங்க. மித்ரன் பேசினது தப்பு. அவனுக்கு பணமும் புகழும் தலைக்கேறி இருக்குது. ஆனால் அவனோட முகத்துக்கு நேராக உண்மையை சொன்ன முதல் ஆள் நீங்கள் தான். எனக்கு உங்கள் மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்குது மேடம் என்று கூற, சித்தார்த்தும் நித்திலாவும் பேசிக்கொண்டிருக்கும் அதே வேளையில் அக்கா என்று கத்திக்கொண்டே கையில் பைகளை சுமந்து கொண்டு காற்றில் கூந்தல் பறக்க ஓடி வருகிறாள் நித்திலாவின் தங்கை தாரகை. ஓடி வந்த வேகத்தில் அங்கே நின்றிருந்த சித்தார்த்தின் மேல் பலமாக மோத அவளது கையில் இருந்த புத்தகங்களும் பேனாவும் கீழே சிதறியது. தாரகை சட்டென்று நிமிர்ந்து பார்க்க சித்தார்த்தின் கண்களும் தாரகையின் கண்களும் நேருக்கு நேர் சந்திக்கின்றன. தாரகையோ கீழே விழுந்த பொருட்களை அவசரமாக எடுத்துக்கொண்டே செல்ல கோபத்துடன், ஹே, கண்ணி எங்கே இருக்கு? பார்த்து வரமாட்டிங்களா? ரோட்டுக்கு நடுவில் இப்படி வந்து நின்னா என்ன அர்த்தம் என்று கேட்க, அவளது அந்த துள்ளலான அழகையும் மழலை மாறாத கோபத்தையும் பார்த்து அப்படியே உறைந்து போய் புன்னகைத்தான் சித்தார்த். சாரி, நான் வேணும்னே ஒன்றும் மோதலை, நீங்கள் தான் ஓடி வந்தீங்க என்று கூற, தாரகையின் கையை பிடித்து இழுத்த நித்திலா அதட்டியவள், ஏய் தாருமா, சும்மாரு, அவங்கக்கிட்ட ஏன் சண்டை போடுற? மிஸ்டர் சித்தார்த், இவ என் தங்கச்சி தாரகை, கொஞ்சம் விவரம் இல்லாதவ, தப்பாக எடுத்துக்காதீங்க. சித்தார்த் தாரகையையே இமை கொட்டாமல் பார்த்து கொண்டே மனதிற்குள் ஒரு விசித்திரமான லவ் ஃபீல் உதிக்க, இல்லை இல்லை பரவாயில்ல மேடம், தாரகை நல்ல பேர். சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். மித்ரன் கிட்ட நான் மறுபடியும் பேசி பார்க்குறேன் என்று கோரியவன் காரில் ஏறி செல்லும் சித்தார்த் கண்ணாடி வழியே பின்னால் பார்க்க, தாரகை அக்காவிடம் ஏதோ செல்லமாக சண்டை போட்டுக்கொண்டே போவதை பார்த்து அவனையும் அறியாமல் சிரிக்கிறான். இதுவரை அவனது கார்ப்பரேட் உலகில் பார்க்காத ஒரு மாசற்ற பேரன்பும் யதார்த்தமும் அந்த இரு சகோதரிகளிடம் இருப்பதை அவன் உணர்ந்தான். அன்று இரவு நித்திலாவின் இல்லத்தில் பாட்டி வேதாம்பாள் நித்திலாவுக்கு சாதம் ஊட்டி விட்டு கொண்டிருக்க, நித்திலா இன்று நடந்த ஃபோன் கால் பிரச்சனையை பற்றி பாட்டியிடம் விவரித்தாள். சாத உருண்டையை நித்திலா வாயில் வைத்துவிட்டு, நல்லா பண்ணுனடி என் கண்ணு, ராக் ஸ்டார் அவன் பெரிய இவன் மாதிரி பேசுகிறான். படித்த படிப்புக்கும் பண்ணுற வேலைக்கும் கௌரவம் இருக்கணும் நித்திலா. காசு இருக்கிற திமிரில் பேசுகிறவன் முன்னாடி எப்பவும் தலை குனியக்கூடாது. இந்த வேதாம்பா பேத்திடா, நீ கலங்காத. அதே நள்ளிரவு நேரத்தில் மித்ரனின் பங்களாவில் ஆதிரா தன் அறையில் அமர்ந்து ஃபோனில் யாருக்கோ டயல் செய்கிறாள். அவளது முகத்தில் ஒரு நரித்தனமான வில்லத்தனம் குடையேறியிருக்கிறது. ஹலோ, நாளைக்கு காலையில் அந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜுக்கு ஒரு குரூப் வரணும். அங்கே தமிழ் ப்ரொஃபஸர் நித்திலான்னு ஒருத்தி இருக்கா. அவள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் அசிங்கப்படணும். அவளோட கௌரவம் டோட்டலாக டேமேஜ் ஆகணும். நான் சொல்கிறபடி அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்க
பார்த்துக்கலாம் என்று கூறியவள் மித்ரனின் ஈகோவை தீர்க்க ஆதிரா பின்னும் அந்த சதிவலை நாளை காலை நித்திலாவின் வாழ்க்கையில் என்ன புயலை கிளப்பப் போகிறது. மறுபுறம் தாரகியின் அந்த ஒரு பார்வையில் தன் இதயத்தை தொலைத்துவிட்டு நிற்கும் சித்தார்த்தின் காதல் என்னவாகப் போகிறது. இரு துருவங்களின் இந்த மோதலில் விதியின் ஆட்டம் இன்னும் விறுவிறுப்பாக தொடங்கியது. சென்னையின் அந்த அரசு உதவி பெறும் காலேஜில் காலை பொழுது எப்பவும் போலே சாதாரணமாக விடியவில்லை. நேற்று இரவு ஆதிரா தீட்டிய அந்த சதித்திட்டம் இன்றைய காலையில் ஒரு பெரும் புயலாக உருவெடுத்திருந்தது. கல்லூரி வளாகத்தின் நுழைவாயிலில் சில மர்ம நபர்கள் கூட்டமாக நின்று கொண்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வம்பிழுத்து கொண்டும் அநாகரிகமாக பேசிக்கொண்டும் இருக்க ஒட்டுமொத்த கல்லூரியும் ஒருவித பதற்றத்தில் ஆழ்ந்தது. தன்னுடைய ஃபைல்களை கைகளில் அணைத்தபடி எப்பவும் போல் இலக்கண சுத்தமான ஒரு காட்டன் புடவையில் கம்பீரமாக நடந்து வருகிறாள் தமிழ் ப்ரொஃபஸர் நித்திலா. கேட் பக்கத்தில் நடக்கும் கலவரத்தை பார்த்ததும் அவளது புருவங்கள் சுருங்கின. மித்திலா அந்த மர்ம நபர்களின் பக்கத்தில் சென்று, யார் நீங்களாம்? இது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். இங்கே வந்து தேவையில்லாமல் சத்தம் போட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தொந்தரவு கொடுத்துட்ருக்கீங்க. மரியாதையா இங்கிருந்து கிளம்புங்க, இல்லைனா போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும் என்றவள். ஏய், யாரடி நீ? ப்ரொஃபஸரு பெரிய யுவ மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணுற? உன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம். எங்களை மிரட்ட உனக்கு என்னடி தகுதி இருக்குது? ஒழுங்கா உள்ளே ஓடி போயிரு, இல்லைனா உன் கௌரவம் என்னாகுன்னு எங்களுக்கே தெரியாது என்று சிரித்தவன், சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் கூடி நின்று வேடிக்கை பார்க்க அந்த ரவுடி நித்திலாவின் கௌரவத்தை குலைக்கும் வகையில் அநாகரிகமாக பேச பேச நித்திலாவின் கண்கள் கலங்கின. ஆனால் அவளது சுயமரியாதை அவளை உடைந்து போக விடாமல் தடுத்து நிறுத்தியது. தங்கை தாரகை அக்காவின் கைகளை பிடித்து கொண்டு பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்க அந்த ரவுடி நித்திலாவின் கையில் இருக்கும் ஃபைலை தட்டிவிட பாய்ந்தான். அதே சமயம் காரோட டோர் திறக்க காற்றில் பறக்கும் கலைந்த கூந்தல், கண்களில் பிளாக் கூலிங் கிளாஸ், மாசான லெதர் ஜாக்கெட் அணிந்து கையில் பிரேஸ்லெட்டுடன் காரில் இருந்து இறங்கினான் ராக் ஸ்டார் மித்ரன். அவனது பின்னாடியே பதற்றத்துடன் ஓடி வருகிறான் மேனேஜர் சித்தார்த். நேற்று நித்திலா ஃபோனில் சொன்ன, உனக்கு மேடையில் ஏறவே தகுதி இல்லை மித்ரன் என்ற வார்த்தைக்கு பதிலடி கொடுக்க அவங்களோட காலேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்ட டைரக்டாக பேச வந்த மித்ரனோ அங்கே நித்திலா ஒரு கூட்டத்தில் அவமானப்படுத்தப்பட்டு நிற்பதை நேரில் பார்த்தான். அவளை தான் மட்டும்தான் அசிங்கப்படுத்த வேண்டுமே தவிர ரோட்டில் போகும் ஒரு ரவுடி தன் எதிரே ஒரு பெண்ணை, அதுவும் தன்னை எதிர்த்து பேசிய ஒருத்தியை அவமதிப்பதா என்று அவனோட அந்த ராவணன் ஈகோ சட்டென்று தலைக்கேறியது. மித்திலா மின்னல் வேகத்தில் பாய்ந்து சென்று நித்திலாவின் கையை தொடப்போன அந்த ரவுடியின் கையை அப்படியே நடுவழியில் இறுக்கமாக பற்றி பிடிக்கிறான். ரவுடி வழியால் அலற மித்ரனின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. ஏன் முன்னாடியே ஒரு பொண்ணுக்கிட்ட கை நீட்டி பேசுறியடா? அதுவும் ராக் ஸ்டார் மித்ரனை எதிர்த்து பேசின ஒருத்தைய ஏன் பர்மிஷன் இல்லாமல் நீ எப்படிடா தொடலாம் என்று மித்ரன் அந்த ரவுடியின் முகத்தில் பலமாக ஒரு குத்திவிட அவன் தூக்கி வீசப்படுகிறான். சுற்றியிருந்த மற்ற ரவுடிகளையும் மித்ரனும் சித்தார்த்தும் சேர்ந்து அதிரடியாக அடித்து துவம்சம் செய்ய ஒட்டுமொத்த கல்லூரியும் மித்ரனின் அந்த மாஸ் அவதாரத்தை பார்த்து உறைந்து போய் நின்றன. அடி தாங்க முடியாமல் அந்த ரவுடிகள் கூட்டம் அங்கிருந்து அலறி அடித்து கொண்டு ஓடியது. ஃபைட் முடிந்து மூச்சிறைக்க நின்று கொண்டிருந்தான் மித்ரன். அவனது கூலிங் கிளாஸ் சுழன்று கீழே விழுந்திருக்க கோபத்தின் உச்சியில் இருக்கும் அவன் மெதுவாக திரும்பி நித்திலாவை பார்க்கிறான். அங்கே பயத்திலும் நேற்றைய அவமானத்தின் வழியிலும் கண்களில் கண்ணீர் வழிய உதடுகள் நடுங்க நின்று கொண்டிருந்தாள் நித்திலா. அவளது அந்த உடைந்த நிலையை பார்த்ததும் மித்ரனுக்குள் இருக்கும் அந்த ராக் ஸ்டார் திமிர் எங்கோ ஒரு நொடி காணாமல் போனது. அவனையும் அறியாமல் அவளது அருகில் மெதுவாக அடியெடுத்து வைத்தான். நித்திலா அப்படியே பயத்தில் பின்வாங்க பார்க்க அவளது பாதங்கள் அங்கிருந்த ஒரு கல்லில் தடுமாறின. அவள் கீழே விழப்போகும் அந்த மில்லி செகண்டில் மித்ரனின் கைகள் மின்னல் வேகத்தில் பாய்ந்து அவளது இடுப்பை வளைத்து பிடித்தன. மித்ரன் தன் மற்றொரு கையால் நித்திலாவின் முகத்தை, அவளது கன்னங்களை மென்மையாக, அதே சமயம் ஆழமானதொரு கிரிப்போடு தன் கைகளில் தாங்கிக் கொள்கிறான். மித்ரனின் அந்த வலுவான கரங்களின் தீண்டலில் நித்திலாவின் இதயம் டக் டக் என்று பயங்கரமாக துடிக்கத் தொடங்க அவளோட கண்ணாடிக்கு பின்னால் இருக்கும் அந்த அழகான காந்த கண்கள் மித்ரனின் கண்களை நேருக்கு நேர் சந்தித்தது.
எப்பவும் ஸ்டேஜில் லட்சக்கணக்கான பெண்களை பார்க்கும் மித்ரனின் கண்கள் இன்றைக்கு இந்த தமிழ் ப்ரொஃபஸரோட கண்ணீர் கண்களுக்குள் இருக்கும் அந்த பேரமைதியில் அப்படியே மூழ்கி போயிற்று. இருவரின் முகங்களும் மிக நெருக்கமாக, ஒருவரின் மூச்சுக்காற்று இன்னொருவரின் முகத்தில் படும் தூரத்தில் இருவரும் உலகத்தையே மறந்து அப்படியே உறைந்து நின்றார்கள். மித்ரன் அவளது முகத்தையே இமை கொட்டாமல் பார்த்து கொண்டே தன் விரல்களால் அவளது கன்னத்தில் இருந்த கண்ணீரை மெதுவாக துடைத்தான். நித்திலா அவனது இந்த திடீர் மாற்றத்தையும் அவனது கண்களில் இருக்கும் அந்த விசித்திரமான பாசத்தையும் பார்த்து அப்படியே சிலிர்த்து போய் நிற்கிறாள். மிஸ்டர் மிஸ்டர் மித்ரன், என்னை விடுங்க என்று கூறியவள், மாட்டேன். மித்ரன் தகுதி இல்லாதவனை சொன்ன முதல் பொண்ணு நீதான். இந்த மித்ரன் தொட்ட எதுவுமே அவனுக்கு தான் சொந்தம். உன்னை இந்த உலகத்தில் யாருமே அசிங்கப்படுத்த முடியாது. என்ன உனக்கு பிடிக்காமல் போகலாம், ஆனால் இனிமே உன் லைஃப்பில் என் நிழல் எப்பவும் இருக்கும் ராதை என்றான். அங்கே மித்திரனும் நித்திலாவும் தங்களை மறந்து அந்த புதிய உணர்வில் மூழ்கியிருக்க, இங்கே தூரத்தில் நின்று இதை பார்த்து கொண்டிருக்கிற தங்கை தாரகையோட கண்களில் இன்னும் அந்த பயத்தோட நடுக்கம் குறையவில்லை. அவளோட கைகள் நடுங்குகிறதை பார்த்த சித்தார்த் மெதுவாக அவள் அருகில் சென்று அவளுடைய கைகளை பற்றினான். தாரக, பயப்படாதீங்க. ரவுடிங்க எல்லாரும் ஓடிட்டாங்க. உங்கள் அக்காவுக்கும் ஒன்றும் ஆகலை. மித்ரன் பார்த்துக்குவான், கூல் என்றவன். தாரகையோ சித்தார்த்தின் கைகளை பார்த்து மெதுவாக தன் கண்களை உயர்த்தி அவனோட முகத்தை பார்த்தவள், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் மட்டும் கரெக்ட் டைமுக்கு வரலைனா என் அக்காவுக்கு. சித்தார்த் அவளோட மழலை மாறாத முகத்தை பார்த்து புன்னகைத்தவன், உங்கள் அக்காவுக்கு மட்டும் இல்லை தாரக, உங்களுக்கும் நான் எப்பவும் துணையாக இருப்பேன் என்றான். சித்தார்த் சொன்ன அந்த வார்த்தை தாரகையோட இதயத்திற்குள் ஒரு புதிய சலனத்தை ஏற்படுத்த அவளுடைய முகத்தில் ஒரு மெல்லிய வெட்க புன்னகை வந்து மறைந்தது. அகந்தை பிடித்த ராவணனின் கரங்களில் இன்று தஞ்சை அடைந்திருந்தாள் கௌரவம் மிகுந்த ராதை. இந்த ஒரு தீண்டல் இருவரோட வாழ்க்கையையும் முற்றிலும் தலைகீழாக மாற்றப் போகிறது. தன் அண்ணனை வஞ்சிக்க நினைத்த நித்திலாவை தன் அண்ணனே கைகளில் தாங்கி நிற்கிறதை அறியும் ஆதிராவின் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? மித்ரனுடைய இந்த அதிரடி மாற்றத்திற்கு பின்னால் இருக்கிற அவனுடைய பாட்டி மரகதத்தின் கனவு நனவாக போகுதா? காத்திருந்து பார்ப்போம். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். பாய்.